எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். வன்னியர்களை புறக்கணிக்கும் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேல எழுந்திருக்கு. அது உண்மையா பொய்யானுதா ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் எடுத்து சொல்ல வந்திருக்க. அந்த குற்றச்சாட்டு உண்மைதான். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு 10 அமைச்சர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த 10 அமைச்சர்கள்ல ஒருவர் கூட பார்த்தீங்கன்னா வன்னியர் கிடையாது. அதே சமயத்துல மைனாரிட்டி ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்த சில சாதிகளுக்கு 2 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பார்த்தீங்கன்னா விஜயால முடியுது? இதே விஷயத்த வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா அதை விட அதிக வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்திருந்தும் கூட அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அமைச்சர் பதவி கொடுக்காம பார்த்தீங்கன்னா விஜய் தவிர்க்க முடியுதுன்ற ஒரு பெரும் கேள்விதான் யாருக்குமே பார்த்தீங்கன்னா எழல. எனக்கு எழுந்திருக்கு. அத விஷயத்தை பத்தி ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே அந்த புரிதல் இருக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பலர் பலவிதமான கோணத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, வெறும் 2% மட்டுமே ஓட்டு போட்ட முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த இருவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. கொடுங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்துட்டு வாங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அந்த சமுதாயத்திலிருந்து விஜய் அவர்களுடைய கட்சிக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதமாக வெறும் 2% ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ அந்த 2% ஓட்டுக்கு 2 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க. அதே போல கொங்கு வேளாளர் சமுதாயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.5% ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு விழுந்திருக்கு. ஸோ அந்த சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. 16% மேல பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்திலிருந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த முறை ஓட்டு பார்த்தீங்கன்னா செலுத்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஒருவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்க. இன்னும் சில சாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் ஓட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கம்யூனிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. ஆனா 8% மேல தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்தியிருக்காங்க. விஜய் அவர்களை பிடிச்சோ பிடிக்காமலோ இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல பார்த்தீங்கன்னா 8% மேல வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த மக்களை மதிச்சு இந்த அமைச்சரவை பட்டியல்ல பெருந்திரளாக அந்த மக்களுக்கு 2 அமைச்சர்களாவது நீங்க அறிவிப்பு செஞ்சிருக்கணுமா இல்லையா? வெறும் 2% ஓட்டு வாங்கின சில சமுதாயங்களுக்கு நீங்க 2 அமைச்சர்களை கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அனைத்து சமூகத்துக்கும் நீங்க அமைச்சர் பொறுப்பை கொடுக்கணும். அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடையணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்ற பார்த்தீங்கன்னா பொறாமையும் வன்னியர்களுக்கு எழல. எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 2% பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஒரு சமுதாயத்துக்கு 2 அமைச்சர்களை கொடுக்குறீங்க. 8% பார்த்தீங்கன்னா மேல ஓட்டு போட்ட வன்னியர்களுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா உங்களால அமைச்சர் பொறுப்பு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல? இதுல பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மேல வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா நினைக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு ஜாதி கட்சி கிடையாது. ஜாதி கட்சியில பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னடா பார்த்தீங்கன்னா என்னடா சமூக நீதியை பத்தி ஏதாவது உங்களுக்கு அடிப்படை புரிதல் இருக்கா? தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் அந்த சமுதாயத்தை அமைச்சரவை பட்டியலிருந்து புறக்கணிப்பு செஞ்சுட்டு எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கான ஆட்சியை நடத்த முடியும்? தமிழகத்துடைய தனி பெரும்பான்மை ஒரு சமூகத்தையே நீங்க அரசியல் ரீதியாக ஒதுக்கப்படுறீங்க அப்படின்னா அப்ப என்ன மனநிலையில நீங்க ஆட்சி பொறுப்பை பார்த்தீங்கன்னா கையில எடுத்திருக்கீங்க அப்படின்ற கேள்வியை பார்த்தீங்கன்னா முன்வைக்கலாம்ல. 8% மேல உங்களை நம்பி பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த மக்களுக்கான பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமூக நீதியும் பிரதிநிதித்துவத்தையும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இதை நாங்க கேள்வி கேட்டா இது என்ன பார்த்தீங்கன்னா ஜாதி கட்சி அப்படின்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு பதில கொடுக்குறீங்க. ஒரு பொதுப்படையான ஒரு அறிவு இல்ல. வன்னியர்களும் பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மை சமூகமாக இந்த மக்கள் இருக்காங்களே, அந்த மக்கள்ல 8% மேல வாக்கு செலுத்தி இருக்காங்களே, அந்த மக்களுக்கான சமூக நீதியை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்ற ஒரு புரிதல் இல்ல. கொடுத்துதானே ஆகணும். 2% ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் 1% ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் அரசியல் பிரதித்துவம் கொடுக்கறது உங்களுக்கு சமூக நீதி. ஆனா 8% ஓட்டு போட்ட வன்னியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அமைச்சர் பதவி ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அது சாதி வெறி. எவ்வளவு பெரிய கோமாளி ஜாதியாக எவ்வளவு பெரிய முட்டாள் சாதியாக வன்னியர்கள் நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ரசிகர்களா நீங்க இருக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்திருக்கீங்க அப்படின்னா வன்னியர்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட பாருங்க இந்த புத்தி
இந்த யோசனை இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எட்டுதா இல்லையா? ஒண்ணுமே இல்லாத 4 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்தாங்க. அவங்க இன்னைக்கு அமைச்சர், நாயுடு சமுதாயத்தை சார்ந்த கீர்த்தனா. எப்படி 1% ஓட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த சமுதாயத்திலிருந்து விழல. பெருந்திரளாக திமுகவுக்கு மட்டுமே அந்த சமுதாயம் ஓட்டு போட்டுச்சு. வெறும் 1% கூட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடாத ஒரு சமுதாயத்துக்கு விஜய் அவர்களால அமைச்சர் பொறுப்பு கொடுக்க முடியுது. ஆனா 8% மேல இந்த மக்கள் நம்பி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ட நாமம். இத கேட்டா தமிழக வெற்றி கழகம் சாதி வெறி கட்சி கிடையாது, சாதி கட்சி கிடையாது. என்னது இது? என்னது இது? இதுதான் சமூக நீதியா? இதுதான் அனைத்து மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியா? தனி பெரும்பான்மை சமூகத்தை வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சி விஷயத்துல இருந்து முழுவதுமாக புறக்கணிப்பு செஞ்சுட்டு அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா வெறுத்துட்டு அந்த மக்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை காட்டிட்டு நீங்க ஆட்சி பொறுப்பை வந்து நடத்திட்டீங்க அப்படின்னா அது சரியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியா? எப்படி திராவிட கட்சிகளோட மிக மோசமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை விஜய் அவர்களும் விஜயோட கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கீங்களா? வன்னியர்களை புறக்கணிக்கணும், வன்னியர்களை மட்டுமே புறக்கணிக்கணும். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? என்ன மாதிரியான ஒரு மனநிலை? எனக்கு புரியல. எனக்கு வரவங்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தோட வருவீங்களா? வன்னியர்கள் மீது மட்டும்தான் அந்த வன்மம் இருக்குமா? தமிழக வெற்றி கழகத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா இதே பட்டியல் சமுதாயத்தோட தலைவராக இருக்கிற திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா வைக்காத விமர்சனங்களா ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாரு. அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியுது விஜய் அவர்களால. எந்த ஒரு விமர்சனமும் வைக்காத பாமகவை ஏத்துக்க முடியல, வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்க முடியல. எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா முட்டாள் சமூகமா வன்னியர்கள் நம்ம எல்லாம் இருக்கும் பாருங்களா. தமிழகத்துடைய நம்பர் 1 கோமாளி ஜாதி எது அப்படின்னா வன்னியர்கள் தான். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா கோமாளி ஜாதி எது அப்படின்னா வன்னியர்கள் மட்டும்தான். புரியுதா? வன்னியரை போல வந்து பாத்தீங்கன்னா கோமாளிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மண்ணுல யாருமே கிடையாது. வரவனுக்கு போறவனுக்கு வந்தவனுக்கு போனவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவனை கோட்டைக்கு அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டு கை தட்டிட்டு இருக்கீங்க. ஆஹா எங்க அண்ணன் விஜய், ஆஹா எவ்வளவு பெரிய ஆட்சி நடத்துறாரு, ஆஹா எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு வந்து வீடுகள்ல வந்து ஒவ்வொரு வன்னியனும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க. யாருக்கும் புரியல. உங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரதித்துவமும் கொடுக்காம தெருவுல விட்டுருக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு மனநிலையுமே உங்களுக்கு இல்லை. பெரும்பான்மை சமூகத்தை முற்றிலுமா வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் புறக்கணிச்சிருக்கு. இதை பத்தி பேசலனா, இதை பத்தி மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை எடுத்துட்டு வரல அப்படின்னா இந்த சமூகத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியோ பிரதித்துவமோ கிடைக்குமா? சொல்லுங்க. இதே வேலையைத்தான திமுக பண்ணுச்சு. திமுக பண்ணும்போது நம்மளுக்கு கோபம் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து கேள்வியா கூட கேட்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு தோணல? எனக்கு புரியல. என்ன மாதிரியான மனநிலை நம்ம எல்லாம் வாழ்றோம்? இந்த சமூகத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பிரதித்துவம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறோம். பாமக மேல 1000 விமர்சனங்களை வைக்கிறோம். பாமக வன்னியர்களுக்கு நல்லது செய்யாது அப்படின்னு நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இந்த மற்ற கட்சிகள் இருக்கிற வன்னியர் பூரா வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்தை வைக்கிறீங்க. வைக்கிற நீங்க உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னியர் சமூகத்துக்கான அட்லீஸ்ட் ஒரு பிரதித்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னு கேட்டாலும் அதற்கான பதிலும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ யார் வந்து பாத்தீங்கன்னா கோமாளிங்க? ஒட்டுமொத்த வன்னியர்களும் தானே கோமாளிங்க. கோமாளி ஜாதி எது? வன்னியர்கள் தானே வந்து பாத்தீங்கன்னா கோமாளி ஜாதி. கோமாளிகளை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். புத்தி இல்லை, அடுத்த தலைமுறை பற்றிய கவலை இல்லை. என்னத்த சொல்ல, மனசுக்கு அவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு. இந்த அடிப்படை புரிதல் கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லாம அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் இவ்வளவு பெரிய முட்டாள் ஜாதியாக கோமாளி சமூகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய சினிமா மோகத்துல ஒரு தலைவர் மீது நம்பிக்கை வச்சு 8% மேல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்ட ஒரு சமுதாயத்தை அமைச்சரவை பட்டியல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெரும் திரளாக வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி இருக்கிறாரு விஜய். அப்ப அந்த 8% ஓட்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வன்னியர்கள் போடாம இருந்து அந்த 8% ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பாமக பக்கம் நீங்க போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு குறைந்தபட்சம் 10 எம்எல்ஏக்களை வந்து பாத்தீங்கன்னா பாமக வெற்றி பெற்றிருக்கும். இன்னைக்கு தமிழக அரசியல் வன்னியரை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இதை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படுமா? ஏற்படாதா? ஆனா
போய் அவங்களுக்கு போட்டுட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஏன் சார் விஜய் சார் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க வந்து அமைச்சரவை பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய கோமாளி ஜாதியா நாம இருக்கோம், எவ்வளவு பெரிய கோமாளி ஜாதியா நாம இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வீங்களா அப்படின்றது தான் நம்மளுடைய பெரும் கேள்வியா இருக்கு. இதை பற்றிய சுத்தமான அக்கறை இல்லைங்க வன்னியர்களுக்கு, யாருக்குமே அக்கறை இல்லை. ஜாலியா இருக்கிறாங்க, எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க, ஓட்டு போடுறான் போறான் வரான் அப்படின்ட்டு அவங்கவுங்க அவங்களுடைய சுயநலத்தோட மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கும். சே, எவ்வளவு பெரிய முட்டாள் சமூகமா நாமெல்லாம் இருக்கோம். அரசியல் புரிதல் இல்லாம மனசுக்கு அவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு எனக்கெல்லாம். என்னையா நீங்கல்ல, என்னையா இப்படி இருக்கிறீங்க வன்னியர்கள் ஒட்டுமொத்த பேரும்? உங்களுக்கு எல்லாம் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா தோணலை இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பின்னடைவை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு இருக்குன்னு தெரியல. தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருந்து எவ்வளவு பெரிய அதிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறாத ஒரு சமூகமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற புத்தியே இல்லை. தமிழகத்துடைய பெரிய ஜாதி பெரிய ஜாதி பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிட்டு நம்மளை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையை விட மிக மோசமான அதிகாரத்தோட விஷயத்துல இருந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிட்டு இருக்காங்கன்ற ஒரு சின்ன புரிதல் கூட வந்து இந்த சமூகத்துக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய முட்டாள் ஜாதியாக வந்து நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டவனை நம்புறோம், கண்டவனை நம்புற வந்து இந்த சமூகம் அடிப்படை புரிதல் கூட வந்து இல்லாம இருக்கு அரசியல். என்னையா இவ்வளவு பெரிய முட்டாள்களா அந்த சமூகம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல நான். இளைஞர்கள் உங்களுக்கு எல்லாம் புத்தின்றது ஒண்ணு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. சினிமா மோகம் ஓகே இருந்துட்டு போட்டோம், ஓட்டு போட்டுட்டீங்க, எல்லாமே செஞ்சிட்டீங்க, செஞ்சுட்டு ஏன்டா வந்து எங்களுக்கு பிரதித்துவம் கொடுக்கல அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி கூட வந்து பார்த்தீங்கன்னா படிச்ச பசங்களுக்கு வன்னியர் சமுதாயத்திலிருந்து வந்து கேட்க தெரியல, கேட்க தோணல அப்படின்னா நாமெல்லாம் எவ்வளவு பெரிய கோமாளிகளா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய கோமாளிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம் நாமெல்லாம். அடுத்தவங்க கிட்ட கை கட்டி அரசியல் அதிகாரத்துல நிக்க போறீங்க. அந்த புரிதல் இல்லை, புத்தி இல்லை. என்னத்த சொல்ல, நாம் சொல்லத்தான் முடியும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கத்தான் முடியும். புத்தி இல்லாம உட்கார்ந்துகிட்டு வந்து இப்படியே இருந்தீங்க அப்படின்னா இந்த சமூகம் நாசமா தான் போகும், குட்டி சேவரா தான் போகும். அடுத்த தலைமுறை வந்து உட்கார்ந்து வந்து எதையுமே இல்லாம எந்த அதிகாரமும் இல்லாம உட்கார்ந்துகிட்டு நான் தமிழ்நாட்டோடைய பெரிய ஜாதிரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய வாழ்நாளை வந்து முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிதான். கண்டவனுக்கு ஓட்டு போட்டு அடிமைகளா இருந்துகிட்டு, கொத்தடிமைகளா இருந்துகிட்டு, ரசிக கூட்டமா இருந்துகிட்டு, ரசிக அடிமைகளா இருந்துகிட்டு இப்படியே வாழ்ந்துகிட்டு வந்து போக வேண்டியதுதான் இந்த பெரும்பான்மை சமூகம். எந்த அதிகாரமும் வந்து பெறாம, எந்த அதிகாரமும் இந்த சமூகத்துக்கு கிடைக்கலனாலும் இவனுங்களுக்கு எவனுக்குமே கவலை கிடையாது. ஓட்டு போட்ட வன்னியர்களுக்கு எவனுக்குமே கவலை கிடையாது. எவ்வளவு பெரிய முட்டாள் ஜாதிரா நாம, எவ்வளவு பெரிய கோமாளி ஜாதி. இன்னும் சொல்ல போனா இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தலைமுறையில சொல்லப்படுற வார்த்தையில சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பூமர் ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள். நாமெல்லாம் ஒன்னா நம்பர் பூமர் ஜாதி தமிழகத்தில் இருக்குன்னா வன்னியர்கள் மட்டும்தான். அடிப்படை அரசியல் புரிதலே இல்லாம போறவன் எல்லாம் பேசுறான் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டு கோமாளிகளா உட்கார்ந்துட்டு இருக்கோம். புத்தின்னு ஒண்ணு இருந்தா, இனிமேல் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறங்கைய வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி நாம பண்ணிக்க வேண்டியதுதான். வேற ஒரு 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 விஷயத்தையும் நம்மளால பெற முடியாது. புரியுதா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இங்க சமூக நீதியும் காக்கப்படாது, வன்னியர்களுக்கு 10.5% கிடைக்காது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் போட்டு இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு போட போறாரு. ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓட்டுல போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா தூங்குங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கிடைக்கல, என் பிள்ளை இங்க போல அங்க போலன்னு ஊடுகளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளைங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சுக்கிட்டு சண்டை அடிச்சுக்கிட்டு அந்த புள்ள உட்காந்துக்கிட்டு எங்க அண்ணன் நொட்டிடுவாரு இவரு நொட்டிடுவாருன்னு அவன் சொல்ல, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி உன்னை படிக்க வச்சேன் போன வந்தேன் அப்படின்னு மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருங்க. புரியுதா இல்லையா? அரசியல் அதிகாரத்துல நம்ம முன்னாடி வராம எந்த ஒரு நல்லதும் இந்த சமுதாயத்துக்கு நடக்காதுன்ற புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை புரிதல் கூட இல்லாம இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகமா இருந்தும் வன்னியர்களுக்கு புத்தி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதா இல்லையா? வேற ஒன்னும் சொல்ல, அன்னாடங்காட்சிகளா உட்கார்ந்துக்கிட்டு
வேடிக்கை மட்டும் பார்க்கிற சமுதாயமா தமிழகத்துல வன்னியர்கள் இருந்துகிட்டே வாழுங்க. வேற எதையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களால செய்ய முடியாது. செய்யற இடத்துலையும் கிடையாது, கேட்கிற இடத்துலையும் கிடையாது. யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. கவலை இல்லாம ஜாலியா வந்து பார்த்தா சாப்பிட்டு தூங்கிட்டு வேடிக்கை பாருங்க. புரியுதுங்களா? வன்னியர்களுக்கு அதிகாரம் கிடைச்சா என்ன, அமைச்சர் பொறுப்பு இல்லாம போனா என்ன, வன்னியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போனா என்ன, வன்னியர்களுக்கு கல்வி அதிகாரம் வந்து அரசியல் இருக்கிற இல்ல வந்து அரசாங்க துறையில இருக்கிற அதிகாரங்கள் இல்லாம போனா என்ன, எதை பத்தியும் கொலை கிடையாது. வீட்டுல படுத்துட்டு இருங்க. வீட்டுல படுத்துக்கிட்டு வந்து மெலாந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருங்க. இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தில் இருக்க இளைஞர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கங்க கும்பலா உட்காந்துக்கிட்டு வந்து சரக்க போட்டுக்கிட்டு ஊரை சொத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டுக்கிட்டு எங்க அண்ணன் செஞ்சிருவாரு, அதை செஞ்சிருவாரு, இதை செஞ்சிருவாருன்னு ஒரு கனவுலகத்திலே வாழ்ந்துட்டு இருங்க. புரியுதுல? கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு புறங்கைய வந்து பாத்தீங்கன்னா இது பண்ற வேலையாத்தான் நடக்கும். புரியுதா இல்லையா? என்னால அந்த வார்த்தையை சொல்ல முடியல. நீங்களே யூகிச்சுங்க. புறங்கையை இப்படி இப்படி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது நீங்களே அந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா யூகிச்சிங்க. அதை பண்ணிக்கிட்டு மட்டும்தான் வன்னியர்கள் இனிமேல் இருக்க முடியும். வேற எதுவும் சொல்ல முடியும். புத்தின்னு ஒண்ணு இருந்தா இந்த பெரும்பான்மை சமூகம் எவ்வளவு பெரிய அரசியல் அதிகாரத்தோட நின்று இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அது இல்லை. வேற ஒன்றும் சொல்றதுக்கு. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். வேற என்ன வந்து பண்ண முடியும்? விழிப்புணர்வு தான் கொடுக்க முடியும். விழிப்புணர்வை மட்டும்தான் கொடுக்க முடியும்.